இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே ஆட்சி நடத்துகின்ற திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் முத்துசாமி இருவரும் மிகப்பெரிய ஊழல் பேர்வழிகள். இவர்கள் செய்த ஊழல் இன்றைக்கு நாற்றம் எடுத்து கிடக்கிறது. ஆகவே இந்த இரண்டு அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும், அல்லது முதலமைச்சர் அவர்கள் இருவரையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதை பற்றி அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்த்தால், திமுக ஆட்சி வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அதில் 1000 கோடி ரூபாய் நடந்த ஊழல் பட்டவர்த்தனமாக வெளியே தெரிகிறது. அதில் அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை தாண்டி அந்த பணம் இன்னும் மேலே இருக்கின்ற பலருக்கு சென்று இருக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது என்று பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான், தமிழ்நாட்டில் மதுபான கடைகளே இருக்கக்கூடாது என்கிறோம், ஆனால் மதுபானத்தை விற்பனை செய்து இந்த நாட்டு மக்களை சீரழித்தோடு மட்டுமல்லாமல் அந்த மதுபான விற்பனையில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் முத்துசாமியும். இவர்கள் இனியும் தமிழகத்தில் அமைச்சராக நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். இவர்கள் ஊழல் செய்வதற்காகவே அமைச்சர்கள் ஆனார்களா என்றெல்லாம் கேள்வியை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். இதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால், இந்த டாஸ்மாக் நிறுவனத்திலே நடந்த ஊழல் ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை நடந்த ஊழலிலேயே இதுதான் மிகப்பெரிய ஊழலாக இருக்கும் போல தெரிகிறது. அந்த அளவிற்கு இந்த ஊழல் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த டாஸ்மார்க்கிலே விற்பனை செய்யப்படுகின்ற மது, அந்த மது மூலம் ஆட்சியாளர்களுக்கு வருகின்ற வருமானம், செந்தில் பாலாஜி முத்துசாமி போன்றவர்களுக்கு வருகின்ற வருமானம், அதிலே பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து விட்டு அதில் சில 1000 கோடிகளை வாக்காளர்களுக்கு பணமாக கொடுத்து ஓட்டு வாங்கி மீண்டும் கோட்டைக்கு வந்து கொட்டமடிப்பதையே இவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் திமுக அரசு செய்திருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியிலும் மது விற்பனை நடந்திருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சியிலும் ஊழல் நடந்திருக்கிறதா என்பதை பற்றியும் விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு நிலவுகிறது. இவற்றையெல்லாம் பார்த்தால் தமிழ்நாட்டிலே மது விற்பனை காண ஜோராக நடப்பதற்கு காரணமே தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், டாஸ்மாக் மதுபான விற்பனையில் வருகின்ற வருமானத்தை வைத்து தமிழக மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும், நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக டாஸ்மார்க்கிலே மதுபானங்களை இன்றைய ஆட்சியாளர்கள் விற்பனை செய்யவில்லை. டாஸ்மாக் மதுபான கடைகளை கணக்கில்லாமல் இவர்கள் திறந்து வைத்ததற்கு காரணம் இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி முத்துசாமி போன்றவர்கள். அவரையும் தாண்டி இன்னும் அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்திற்காகவே இன்றைக்கு இந்த டாஸ்மார்க்கிலே மதுபானத்தை விற்பனை செய்திருக்கிறார்கள். அதற்காகவே டாஸ்மாக் மதுபான விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது இந்த அரசு என்பது இந்த ஊழலின் மூலம் நன்றாகவே தெரிகிறது. ஆகவே இந்த 2 அமைச்சர்களும் உடனடியாக டிஸ்மிஸ் செய்துவிட்டு டாஸ்மாக் மதுபான கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.